விஷால் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது. இருந்தாலுமே விஷால் அவர்கள் கை நடுக்கத்துடனும் காய்ச்சலுடனும் இந்த விழாவுக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அர்ஜுன் அவர்களுக்கு பிறகு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னா கண்டிப்பா அது விஷால் அவர்கள் தாங்க. ஒரு நேரத்துல இவர் நடிச்ச சண்டைக்கோழி, தாமிரபரணி, திமிரு போன்ற படங்கள்லாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனா கூட நின்னு பேசுங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்ப இந்த நிலைமையில இருக்காரு. இவர் இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே போதை அப்படின்னு ஒரு பக்கம் வதந்தியை கிளப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே எதனால இவருக்கு இந்த கை நடுக்கும் உடல் காய்ச்சல் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த சூழல்ல கூட இந்த மதகஜ ராஜா திரைப்பட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல கலந்துக்க முக்கிய காரணம் இந்த படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக அவர் வரலங்க. இந்த படத்துக்காக 6 மாசம் 7 மாசம் உடம்ப ரொம்பவே பக்குவப்படுத்தி 6 பேக்ஸ் எல்லாம் தாண்டி 8 பேக்க மெயின்டைன் பண்ணி இந்த கிளைமேக்ஸ் காட்சியில நடிச்சிருக்காருங்க விஷால் அவர்கள். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா மதகஜ ராஜா திரைப்படம் வெற்றி பெறணும். சோ எங்கள் அண்ணி நம்பி யூடியூப் சேனல் சார்பாக மதகஜ ராஜா திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்கள். ஜனவரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கிறோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன்.